இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, தீமைக்கு சரிகட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை இரட்சிப்பார். பிரியமானவர்களே, இதோ வேதம் சொல்லுகிறது, ஒருவன் உனக்கு தீங்கு செய்கிறான் என்றால், உனக்கு பாதிப்பை உண்டாக்கியிருக்கிறான், உனக்கு கெடுதி செய்கிறான் என்றால், அவனுக்கு நானும் தீங்கை திரும்ப கொடுப்பேன், தீமைக்கு தீமை சரி கட்டுவேன் என்று சரிக்கு சரியாய் நில்லாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்க, அவர் உங்களை ரட்சிக்கிறார்னு கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் எல்லாவற்றையும் நானும் ஈக்குவலாக சரியாக அவங்களுக்கு செய்வேன் என்று நாம் அவர்களுக்கு எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டாங்களா, திரும்ப நான் அவர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவேன் என்று சரிக்கு சரியாய் நில்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தரிடத்தில் விட்டு விடுங்கள், அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நாம் அவர்களோடு யுத்தத்திற்கு புறப்படுவோமே, ஆனால் அவர்கள் பலவானாய் இருக்கிற பட்சத்திலே உன்னை மேற்கொள்ள முடியும். எனவே நாம் கர்த்தரிடத்தில் விட்டுவிடும் பொழுது, அவர்களை மன்னித்து கர்த்தரிடத்தில் விட்டுவிடும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவருக்காக காத்திருங்க. நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்வார். நீங்கள் காத்திருங்க. அவர்கள் தீமை செய்கிறார்கள், அவர்களை தேவனிடத்தில் விட்டு நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு சரி கட்டி உங்களுக்கு நியாயம் வழங்கி உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.